இந்த ஜேர்னலுக்கும் ஆப்பிரிக்கன் ஜேர்னல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது தெரியல. ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்ப கரண்டா ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல வர்றதா வந்து சொல்றாங்க. இந்த ஜேர்னலோட நேம் வந்து குவெஸ்டன்ஸ் டி பிசியோதெரபியா. இது வந்து ஒரு ஸ்பானிஷ் இன்டர்நேஷனல் ஜேர்னல். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து பிசியோதெரபி இஷ்யூஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இந்த ஜேர்னல் இப்ப கரண்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ், வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ், ஏவிசி குவாலிட்டி லிஸ்ட், அதே மாதிரி யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்ல வருதா அப்படிங்கறத செக் பண்ணலாம். வெப்சைட்ல கோட் பண்ண ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு, பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா இந்தியன் ஆத்தர்ஸ்க்கு, ஃபாரின் ஆத்தர்ஸ்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுடைய வேல்யூபிள் ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், பப்ளிகேஷன்ல இருந்து இண்டெக்ஸிங் வரைக்கும் எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஆத்தர்ஸ்ட இருந்து ஒரு சில ஃபீட்பேக் வந்திருக்கு. இப்போ 2025ல எல்லா ஆர்டிகல்ஸும், அதாவது இந்த வெப்சைட்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸும் இண்டெக்ஸ் ஆக மாட்டுக்கு அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்றாங்க. அதனாலதான் இந்த ஜேர்னலை நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோ இந்த ஜேர்னல் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஜேர்னல் நேம் குவெஸ்டன்ஸ் டி பிசியோதெரபியா ஜேர்னலை வந்து நம்ம கூகுள் சர்ச் கொடுக்கும்போது நமக்கு ரெலவெண்டான சில சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. questions de physiotherapia.es அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. இது போக சை இமேஜ் ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த ஜேர்னல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. வேற அதர் இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸும் வந்து இந்த ஜேர்னல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ எனிவே இதுதான் வந்து ஒன்லி வெப்சைட். அது என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிறது questionsdephysiotherapia.com அப்படின்னு வந்து மாறுது, ஆட்டோமேட்டிக்காவே மாறுது. சோ ஒரு எடிட்டர் இமெயில் ஐடி வந்து .com டொமைன்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது ஸ்பெசிபிக்கா பிசிஷியன் தெரப்பி ரிலேட்டடா ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ கரண்ட் இஷ்யூ வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ 2025ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆத்தர் ஆர்டிகல் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா வந்து இருக்கு. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சனாலிட்டி அண்ட் கேரியர் கோல்ஸ், இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மற்றபடி மிச்சம் உள்ள பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரெலவெண்டா, தீம் ஓரியன்டா வந்து இருக்கு. இப்போ கரண்ட் இஷ்யூல வந்து லைக் 10 ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆனா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல வந்து வெறும் 6 டாக்குமெண்ட்ஸ் தான் இண்டெக்ஸ் ஆகிருக்கு. பப்ளிஷ் ஆர்டிகல்ஸ்ல வந்து இன்டர்நேஷனல்ஸா ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா 10 ஆர்டிகல்ல ஏன் 6 ஆர்டிகல் மட்டுமே வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆர்ச்சிவ் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து ஒரு 3 இஷ்யூ பக்கத்துல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆனா 2024ல உள்ள இஷ்யூ நம்பர் 3, இஷ்யூ நம்பர் 2, இஷ்யூ நம்பர் 1ல உள்ள ஆர்டிகல்ஸ் டோட்டலா கவுண்ட் பண்ணும்போது 38 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 38 டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல இண்டெக்ஸ் ஆகிட்டு. இண்டெக்ஸிங் இன்ஃபர்மேஷன்ல வந்து நமக்கு வந்து ஸ்கோபஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது போக அதர் நார்மல் இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஆத்தர் செக்ஷன்ல வந்து உங்களுடைய ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் ஆயிட்டுன்னா அதை வந்து எந்த காரணத்துக்காகவும் வித்ட்ரா பண்ண மாட்டோம், ரீஃபண்ட் கிடையாது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய லைசன்ஸ் வந்து பார்க்கும்போது கிரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன் லைசன்ஸ். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃப்ரீ லைசன்ஸ், ஒரு பெய்ட் லைசன்ஸும் கிடையாது. இந்த ஜேர்னல் வெப்சைட்ல ஒரு பெரிய ஒரு பிளண்டர் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா ஆப்பிரிக்கன் ஜேர்னல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஜேர்னலுக்கும் ஆப்பிரிக்கன் ஜேர்னல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது தெரியல. இப்போ ரீசெண்டா வந்து ஆப்பிரிக்கன் ஜேர்னல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ் வந்து ரொம்ப சீரியஸ் கேட்டகரியில வந்து தூக்கிருக்காங்க. இப்போ கவரேஜ் இயர்ஸ் வந்து 2022 வரைக்கும் தான் காமிக்குது. சோ என்ன கனெக்ஷன் இந்த 2 ஜேர்னலுக்குள்ள அப்படிங்கிறது தெரியல. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபண்டட் ஆர்டிகல்ஸ், அதாவது வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க சார்ஜ் பண்றது வந்து $1599. சோ அப்ராக்சிமேட்லி நம்ம ஒரு பைசாக்கு ஒரு 1,30,000 பக்கத்துல சார்ஜ் பண்றாங்க. நான் ஃபண்டட் ஆர்டிகல்ஸ்க்கு வந்து $600 அப்ராக்சிமேட்லி லைக் 48,000, 48,000 பக்கத்துல சார்ஜ் பண்றாங்க. ஒரு Q4 குவார்டைல் ஜேர்னலுக்கு வந்து ஏன் இவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அபவுட் தி ஜேர்னல் செக்ஷன்ல வந்து கீழே கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஹை இன்கம், மிடில் இன்கம், லோ இன்கம் இப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. $2,799 இது வந்து ஃபண்டிங்க்கு. நான் ஃபண்டிங் வந்து 2,299. எப்படி பார்த்தாலும் ஒரு 1,70,000 இருந்து 2,00,000க்கும் கூட தான் வந்து சார்ஜ் பண்றாங்க. நல்லா பாத்துக்கோங்க, Q4 குவார்டைல் ஜேர்னலுக்கு ஏன் இவ்வளவு ஹை சார்ஜஸ்? அதுவும் அவங்களுடைய லைசன்ஸும் வந்து ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் தான். சோ நீங்க ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கு பிறகு லாகின் பண்ணணும், அதுக்கு பிறகு நீங்க சப்மிட் பண்ணணும்.
ஒரு டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்றதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்க கொடுத்திருக்கிற ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் படி ஒரு 5ல இருந்து 6 months வரைக்கும் டைம் எடுக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. எடிட்டோரியல் டீம் செக்ஷன்ல வந்து டைரக்டர் எடிட்டர், அதாவது எடிட்டர் இன் சீஃப் வந்து ஜீசஸ் ரெபலோ ரோல்டன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்து அசோசியேட் எடிட்டர்ஸ், அட்வைசரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ், கவுன்சிலர்ஸ் எல்லாமே வந்து ஸ்பானிஷ் பீப்புள் தான். ஒரு இன்டர்நேஷனலிசம் வந்து மெயின்டைன் பண்ணல. இது ஆக்சுவலா ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல், அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனலிசம் மெயின்டைன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் ஐடியும் பார்க்க முடியல. கான்டாக்ட் செக்ஷன்ல வந்து நமக்கு வந்து பிரின்சிபல் கான்டாக்ட், சப்போர்ட் கான்டாக்டுக்கு ஒரே இமெயில் ஐடி தான் வந்து இருக்கு. ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸோ, ஒரு பின்கோடோ, ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷனோ, ஒரு கான்டாக்ட் நம்பர், ஒரு சிம்பிளா சொல்ல போனா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கூட மென்ஷன் பண்ணிருக்கலாம். இப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் ஐடி, இந்த கான்டாக்ட் அட்ரஸ், இந்த பின்கோடு ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் வந்து பிரைமரி ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஒரு ஐஎஸ்எஸ்என் நம்பர் வாங்குறதுக்கு அது எதுவுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணவே இல்லை. சோ இந்த ஜேர்னல் பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ஒரே ஒரு வெப்சைட் தான் இருக்கு. அது வந்து நல்ல ஒரு விஷயம் தான், பட் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால நம்ம sciimago.jr.comல நம்ம இந்த ஜேர்னல் நேம் சர்ச் பண்ணலாம். சோ கண்ட்ரி வந்து ஸ்பெயின், பப்ளிஷர் வந்து சொசைடட் ஆண்டலூசா டே பிசியோதெரபியா சோஃபியா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹெச் இண்டெக்ஸ் வந்து ஜஸ்ட் 1 தான். நமக்கு வந்து ஐஎஸ்எஸ்என் நம்பர் இருக்கு. கவரேஜ் இயர்ஸ் வந்து 2019ல இருந்து 2023 வரைக்கும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் எனிவே ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல் அப்படிங்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணா நமக்கு எக்ஸாக்டா ரிவ்யூ பண்ண அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் வந்து ரீடைரக்ட் ஆகுது. சோ இதுல பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் ஆகும் அப்படின்னு sciimago ஜேர்னல் ரேங்க் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல் லிங்க் வந்து ஆக்சுவலா இன்ஆக்டிவ்ல வந்து இருக்கு. என்ன அப்படின்னா இந்த .es டொமைன் வந்து இப்ப ஆக்டிவ்லி இல்லை. சோ இந்த இமெயில் ஐடி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து தெரியல. சோ இந்த ஜேர்னலோட ஸ்கோப் வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல வந்து கொடுத்திருக்காங்க. பிசிக்கல் தெரப்பி, ஸ்போர்ட்ஸ் தெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் கேட்டகரியில இவங்க Q4 குவார்டர்ல வராங்க. இந்த ஜேர்னலோட 2 year, 3 year and 5 year ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கீழே கமெண்ட் செக்ஷன்ல பெருசா இல்ல. மேபி வந்து ஆதர்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லையோ அப்படிங்கிறது வந்து தெரியுது. sciimago ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்லயும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் வந்து இருக்கு. பட் எனிவே நம்ம ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ scopus.comல சோர்சஸ்ல டைட்டில் இல்ல ஐஎஸ்எஸ்என் வச்சு சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சைட் ஸ்கோர் வந்து 0.1, சைட்டேஷன்ஸ் வந்து ஜஸ்ட் 4 தான். இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு எக்ஸாக்டா நமக்கு வந்து ஜேர்னல் நேம் வந்து வருது. என்ன அப்படின்னா கவரேஜ் இயர்ஸ் வந்து 2019ல இருந்து இப்போ கரண்டா 2025 வரைக்கும். ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். நமக்கு அதே ஐஎஸ்எஸ்என் பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் இருக்கு. வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இப்போ ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல பார்க்கவே முடியல. பட் எனிவே வேற வழியிலையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் வந்து கோத்ரூ பண்ணும்போது 2025ல 6 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அங்க 2025ல வந்து 10 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுல 6 டாக்குமெண்ட்ஸ் இண்டெக்ஸே ஆகியிருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி ஒரு 30 டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ 2024ல 38 டாக்குமெண்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. 38 டாக்குமெண்ட்ஸும் இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா இப்போ ஜனவரி கூட முடியல, 10 டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுல 6 டாக்குமெண்ட் தான் இண்டெக்ஸ் ஆயிருக்கு. இப்படி போனா கண்டிப்பா இந்த ஜேர்னலுக்கு வந்து ப்ராப்ளம் வரலாம். இந்த சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெயின் வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த ஜேர்னல் வந்து 0th percentile வந்து வராங்க. ஸோ 0 to 25ல வர்றதுனால இவங்க வந்து குவார்டைல் 4ல வராங்க. ஸோ sciimago ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஜேர்னல் வந்து எவ்வளவு நாளைக்கு இல்ல எவ்வளவு மாசத்துக்கு இல்ல எவ்வளவு வருஷத்துக்கு கண்டினியூ ஆகும்னு கேட்டேன்னா இந்த ஜேர்னல் வந்து சீக்கிரமா வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இருந்து ரிமூவ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்பவே சில கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா 10 ஆர்டிகல்ல 6 ஆர்டிகல் மட்டும் தான் இண்டெக்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பப்ளிகேஷன் டைம் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கா ஒரு வாரத்துல இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி கொடுத்துடுறாங்க. யார் வழியா? பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா இந்த கதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜேர்னல் நேம் வந்து மாஸ்டர் ஜேர்னல் லிஸ்ட்ல நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜேர்னல் நேமும் இங்க மென்ஷன் பண்ணிருக்கிற ஜேர்னல் நேமும் வேற வேற. சோ இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் ஆகல. இதே மாதிரி இந்த ஜேர்னல் நேம வந்து ஏபிடிசி குவார்டர்லி லிஸ்ட்ல சர்ச் பண்ணும்போது there are no journals that match these parameters அப்படின்னு வந்துட்டு. சோ இந்த ஜேர்னல் வந்து ஏபிடிசி குவார்டர்லி லிஸ்ட்ல இல்ல. இதே மாதிரி யூஜிசி கேர் வெப்சைட் ugccare.unipune.ac.in நமக்கு வந்து குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு வந்து இருக்கு. இந்த ஜேர்னல் இப்போ கரெக்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் ஆகிருக்கு. அதனால ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட்ல வருது. சோ ஆட்டோமேட்டிக்கா யூஜிசி கேர் குரூப் 2ல வந்துருவாங்க. ஹவவர் ஒரு லிங்க் வந்து இருக்கு, லிஸ்ட் ஆஃப் க்ளோன் ஜேர்னல்ஸ் யூஜிசி கேர் குரூப் 2.
அந்த லிங்க் நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஐஎஸ்எஸ் நம்பர் வச்சு சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ மேபி யூஜிசி கேர் வெப்சைட்டுக்கு ஒரு அவேர்னஸ் இல்ல இந்த க்ளோன்ட் ஆர் ஃபேக் வெப்சைட் பத்தி அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரே ஒரு வெப்சைட் தான் இருக்கு, அதுதான் வந்து ஜென்வினான வெப்சைட். அதுல பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே 2024 வரைக்கும் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கு. இப்போ 2025ல 10 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, அதுல 6 டாக்குமெண்ட் மட்டும் தான் இண்டெக்ஸ் ஆயிருக்கு. மேபி நீங்க வந்து சொல்லலாம் மேபி ஃபியூச்சர்ல வந்து அந்த 4 டாக்குமெண்ட்டும் இண்டெக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் கொஸ்டின் மார்க்ல தான் வந்து வைக்க முடியும். ஏன்னா இப்போவே 10 டாக்குமெண்ட் வந்து பப்ளிஷ் பண்றவங்க பிற்காலத்தில் கூட டாக்குமெண்ட் வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த ஜேர்னலுக்கும் ஆப்பிரிக்கன் ஜேர்னல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ்க்கும் என்ன கொலாபரேஷன் ஆர் மேபி கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த ஜேர்னல் இப்ப கரண்டா 0% வர்றதுனால மேபி ரொம்ப சீக்கிரத்துல இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல ரிமூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. எது எப்படியோ இப்ப கரண்டா ஸ்கோபஸ் சோர்சஸ்ல வர்றதுனால இவங்க ஆட்டோமேட்டிக்கா யூஜிசி கேர் குரூப் 2ல வந்துருவாங்க. ஹவவர் இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்லயோ இல்ல ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்லயோ இண்டெக்ஸ் ஆகல. வெப்சைட்ல ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து ஃபண்டட் ஆத்தர்ஸ்க்கு வந்து $1,600 ஆர் அப்ராக்சிமேட்லி 1,30,000 பக்கத்துல சார்ஜ் பண்றாங்க. நான் ஃபண்டட் ஆத்தர்ஸ்க்கு வந்து $600 ஆர் அப்ராக்சிமேட்லி 48,000 இந்தியன் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. இவங்க கொடுக்குற ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்தா ஒரு 5 to 6 months டைம் எடுப்பாங்க அப்படின்னு வந்து தெரியுது. பட் பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா அப்படியே ஆப்போசிட். இந்தியன் ஆத்தர்ஸ்க்கு வந்து 11,000 பக்கத்துல சார்ஜ் பண்றாங்க. ஃபாரின் ஆத்தர்ஸ்க்கு வந்து 20,000 இந்தியன் ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. பப்ளிகேஷன் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்கா ஒரு வாரத்துக்குள்ள பப்ளிஷ் பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு ஸ்கோபஸ் ஜேர்னல் குவார்டைல் 4ல இருக்கக்கூடிய ஜேர்னல் ஒரு வாரத்துல பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா என்ன குவாலிட்டி ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த ஜேர்னல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், SCIE, ISI, யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னலிஸ்ட் இல்ல ஹானரரி அவார்ட்ஸ் ரிவ்யூலையும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.